ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு பெரிய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறாங்க. இது பழைய செடியுடைய கத்திரிக்காய் தாங்க. ஏன்னா இது செடின்றதுனால இதுக்கு முதல் உரிமைங்க. ஃபஸ்ட்டு இந்த காயை அறுவடை பண்ணிவிட்டு மற்ற காயெல்லாம் அறுவடை பண்ணோம்னா எனக்கு ஒரு திருப்திங்க. அதனால் முதல் அறுவடை கத்திரிக்காய், அதுவும் செடியில் இருந்து அறுவடை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது மூத்தவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரிங்க. இந்த மாடி தோட்டத்தில் இந்த கத்திரி செடி ஒரு மூத்த செடின்றதுனால இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறேங்க நான். இந்த மரியாதை எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கொடுங்க. இடியாப்பத்துக்கு அரிசி அரைக்கலான்ட்டு அரிசி காய வச்சுருக்குறேங்க. வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தவரங்காய் பாருங்கள். இன்றைக்கி கொத்தவரங்காய் அறுவடை இருக்குங்க. நிறைய புது அறுவடை இருக்குதுங்க. அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடி நிறைய காய வச்சுருக்குதுங்க பாருங்கள். இதுலேருந்தையும் அறுவடை இன்றைக்கி எடுக்கிறேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காய். நம்ம விதைக்கு எடுக்கும்போது எவ்வளோ பெரிய காய் இருந்ததுங்க. காய் கொஞ்சம் செடி நம்ம நிறைய காய வச்சதுனால பார்த்தீங்கன்னா காய் சைஸ் குறைஞ்சிருச்சுங்க, சின்னதாகிடுச்சிங்க. இதுதாங்க நிறைய காய் வைக்கும்போது நம்மளுக்கு சைஸ் சின்னதாகிடுதுங்க. 1, 2 வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் பெருசாக நம்மளுக்கு கொடுக்குதுங்க. நம்ம ஒன்றா வச்சாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தாங்க, நிறைய காய வச்சாலும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். வாங்க இது புது செடியினுடைய ஃபஸ்ட்டு அறுவடைங்க. புது கத்திரி செடி எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள். டார்க்குங்க இது. டார்க் பிளாக் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளாக் கத்திரிக்காய் வாங்க. பிளாக்ல வாளுங்க, வால் மாதிரி நீல வாக்கில் வைக்கிதுங்க. பிளாக் பியூட்டி. பிளாக் பியூட்டியில் பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுன்னு விட்டுட்டுங்க. நிறைய இப்போ புதுச்செடிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு போட்டிருக்குங்க. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க அடுத்து வால் கத்திரிக்காயிலையும் நம்ம அறுவடை இருக்குதுங்க. இது பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். 1, 2 வச்சுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா நீல வாக்குலையும் வைக்கிது, நல்லா தப்பமாகவும் இருக்குது காய். நல்லா புஷ்டியாக இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி அடிக்கிறது இல்லைங்க இந்த காய்க்கு. வாங்க அடுத்து லாங் பீன்ஸ் பறிச்சுக்கலாம். சிகப்பு லாங் பீன்ஸ் இன்றைக்கி நிறைய காய் இருக்குதுங்க. இந்த காயெல்லாம் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க. அடுத்து பேட்ச் பார்த்திங்கன்னா பிஞ்சு வருதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கி விட்டுறலான்ட்டு இருக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ காய்க்கு நம்ம இப்போ 2 அறுவடையில் எடுத்துட்டோங்க. அந்த அளவுக்கு காய் நிறைய கொடுத்துருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 2 பேக்கு தாங்க போட்டிருக்கேன், மிச்சம் கூட போடலைங்க பேக்கு. 2 பேக்கு தாங்க. 2 பேக்கிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க. ஒரு 5 பேக்கு போட்டோம்னா ஒரு 2 கிலோ காய் கூட அறுவடை எடுக்கலாங்க. அந்த அளவுக்கு காய் நல்லா நிறைய வைக்கிதுங்க. ஆனால் இந்த காய் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்திங்க. அந்த அளவுக்கு என்னுடைய பையனும் சரிங்க, என்னுடைய கணவரும் சரி நல்லா இருக்கு டேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது முறையாக நான் சமைக்கிறேங்க இந்த காயை. நான் பெருசாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட இந்த காய் சரியாக நான் வாங்குறது இல்லைங்க, விரும்புறதில்ல. எனக்கு இந்த காய் எப்படி இருக்குமோன்றதுனால நான் வாங்காத இருந்தேங்க. இப்போ இது நம்மளதில் விளைஞ்சி நாம் சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு முதல் முறையாக ரசிக்கிறதுனால நல்லா இருக்குதுங்க. அதனால் அடுத்த பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேக் போட்டு விட்லான்னு இருக்கிறேங்க. லாங் பீன்ஸ், சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 பேக் போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸும் பச்சை லாங் பீன்ஸும் 2 கலந்து 5 பேக் 10 பேக் இதே போட்டு விட்டுறலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா 2ம் கலந்து பொரியல் செஞ்சால் சூப்பராக இருக்குதுங்க, கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ராஜ்யமா இருக்கிறதுனால அதையும் இதையும் கலந்து நான் செஞ்சிட்றேங்க. அதனால நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. உங்களுக்கெல்லாம் இந்த லாங் பீன்ஸ் யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் கொடுங்க.
லாங் பீன்ஸில் என்ன வெரைட்டி சமையல் செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. ஏன்னா பாலக்கீரை பாயாசம் உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. அதனால் வந்து உங்கள்கிட்ட சமையலும் இதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக எப்படி சமைச்சு கற்றுக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க நான். மேலே வந்து இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணுங்க. இந்த காயில் இந்த சிகப்பு லாங் பீன்ஸில் என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் கொடுங்க, போதுமானதுங்க அது. ஏன்னா நானும் சமைச்சு சாப்பிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறேன். நல்லா பாருங்களேன், தப்பு தப்பமாக எப்படி இருக்குது பாருங்க காய். சூப்பராக இருக்குதுங்க காய். நிறைய காய்ங்க, இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு அறுவடைங்க காய். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கம்மிங்க, இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு மிச்சங்க. அந்த அளவுக்கு இருக்குதுங்க காய். பாருங்கள் எவ்வளோ கயிறப்புறம் இருக்குது பாருங்கள். நல்லா லாங்காக இருக்கிறதுக்கு வெயிட் வருதுங்க. 1/2 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும். சூப்பரான அறுவடைங்க. வாங்க அடுத்து வந்து உங்களுக்கு வந்து கத்திரிக்காய், ஒரு வித்தியாசமான கத்திரிக்காய்ங்க இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இந்த கலரு, இதனுடைய வடிவம் எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது புதுச்செடியினுடைய நம்மளுக்கு புது கத்திரிக்காய்ங்க இது. இது உங்களுக்கு பிஞ்சு காட்டுறேங்க. நான் அறுவடை பண்ணலை, பிஞ்சாக இருக்குதுங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்குது இந்த காயின்றதுனால உங்களுக்கு காட்டுறேங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட் கத்திரிக்காய்ங்க. ஒயிட் கலர் இருக்குது பாருங்கள். அதில் ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பிஞ்சு வெளியே வந்ததுனால அது என்ன கலரு, என்ன கத்திரிக்காய் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுங்க. ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பூ மட்டும் வச்சுருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரிங்க, முள் கத்திரிங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா காய் வச்சுருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காய். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற வரி கத்திரிக்காய்ங்க. அது இந்த வரி கத்திரிக்காயினுடைய ரகத்தையும் நம்ம வந்து புதுசாக ரீமேக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இல்லைன்னா வீணாக நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும்னா அது காணாத போயிடுங்க அந்த ரகம். அதனால் வந்து நான் மறுபடியும் இதில் வந்து 2 செடி போட்டு விட்ருக்கேங்க. 2 போட்டு விட்ருக்கேன்னா 1 போட்டிருக்கேன் நான். விளையும் போது தாங்க எனக்கே தெரியும். வாங்க பச்சைக்க வெண்டைக்காயை ஒரு வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டைக்காய்ங்க இது. இது பார்த்திங்கன்னா 1 அறுவடை பண்ணுறோங்க. 2 காய் இருக்குதுங்க இன்றைக்கி. காய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் பிஞ்சு கொஞ்சம் பெருசாக ஆகுதுங்க. இன்னும் 2, 3 நாள் ஆகணுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குதுங்க. சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி 3 காய் மொத்தம் இருக்குதுங்க. சிகப்பு வெண்டை 2, பச்சை வெண்டை 1ங்க. வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா சமைக்க மாட்டேங்க. அது வந்து அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுக்குவேன். நல்லா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. சிகப்பு வெண்டையும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சாப்பிட்றேங்க. ஏன்னா இந்த சிகப்பு வெரைட்டியே பார்த்திங்கன்னா நான் இப்போ தாங்க என்னுடைய மாடி தோட்டத்திலேயே நான் நட்டுறேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா பழுத்துருச்சுங்க ஒன்று. நிறைய பூ எடுக்குதுங்க. அதனால தான் சரி இருக்கிற காயை பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க. ஏன்னா பூ எடுக்கும்போது நம்ம காய் அதில் இருந்துச்சுன்னா அதுக்கு ருஜு இழுத்துக்குங்க. அதனால இதுங்களும் பார்த்திங்கன்னா பழுக்கிற ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க காய். அதனால நான் வந்து பறிச்சுட்டேங்க. பாருங்கள் ஒரு புடலங்காய் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு பாருங்கள், பூச்சி கடிச்சு. அந்த மாதிரி பூச்சி கவர் போடலன்னா ஒரு காய் கூட அறுவடை பண்ண முடியாது போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு பூச்சி, பறக்கிற பூச்சி தாங்க அதிகமாக வந்து கடிக்குது. செடியெல்லாம் எந்த பூச்சியுமே கிடையாதுங்க. பறந்து பறந்து வந்து கடிச்சிட்டு போயிடுது காய. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு உண்மையிலேயே அந்த பறக்கிற பூச்சியை பார்த்தா எனக்கு கோவம் தாங்க வருது. எவ்வளோ ஆசையாக வளர்த்துறோம், இது வந்து பறந்துட்டு வந்து கடிச்சிட்டு போயிடுதே அப்படின்ட்டு கோவம் தாங்க வருது எனக்கு. இது குட்டி மிளகாங்க. நிறைய மிளகாய் எடுக்குங்க இது. போன ஆடிப்பட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய அறுவடை வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த செடி இருக்குங்க. அந்த ரகம் நல்லா இருக்கு. நல்லா மிளகா நிறைய குடுத்துச்சுங்க. அதனால என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு விதைய எடுத்து
போட்டு நாற்று ஒரு 4 செடி நட்டதில் ஒரு செடி தாங்க என்னால் கொண்டு வர முடிஞ்சுச்சு. 3 செடி வந்து பார்த்திங்கன்னா இலசுருட்டு நோய் வந்து தாக்கிடுச்சிங்க. அதனால நான் அதை எடுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் வச்சுருக்குறேங்க. இது நல்லா இருக்குதுன்றதுனால இதை வந்து வச்சு வளர்த்தி எட்டுன்னு வந்துட்டேங்க. இப்போ இது 2 மிளகா தாங்க நம்ம கிட்ட வந்து பச்சை மிளகா செடி இருக்குது. இப்போ இளநாத்து வந்து பார்த்திங்கன்னா 2 செடி வளர்த்திட்டு வரேன். ஒரு குடமிளகா செடி 2 பேக்கில் வச்சுருக்கேன். இதுதாங்க மிளகா செடியுடைய அப்டேட். ஏன்னா மிளகா செடியும் பார்த்தீங்கன்னா நடுறதுலேருந்து காட்டுங்க வளர்த்தி அறுவடை பண்ணுற வரைக்கும் ஒரு வீடியோவாக தனி வீடியோவாக போடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் கொடுத்தாங்க. முதல்ல கொடுத்ததுங்க, இப்போ இல்லை. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் விதை நடுறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுக்க ஆரம்பித்ததுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விதை நட்டுருக்குறேங்க. அதை வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக எடுத்து அதை நான் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. வாங்க வெள்ளைப்பாகல் அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்க காய். குண்டு காய்ங்க இது. வெள்ளைப்பாகு உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுகருக்காக இருக்கட்டும், பிபிக்காக இருக்கட்டும் நல்ல ஒரு எஃபெக்டான காய்ங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காய் வந்து கிடைக்கிறது இல்லைங்க வெள்ளைப்பாகல். அந்த அளவுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாகலுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டுங்க. இதை நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம விளைஞ்சி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷங்க. கடையில் கிடைக்காத காய் நாம் அறுவடை பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு சந்தோஷங்க. அதனால் அதுலேருந்து தாங்க இந்த வெள்ளைப்பாகல் வந்து நான் அதிகமாக விளைஞ்சி சாப்பிட கற்றுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ எரு போட்டு மண் போட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக செடிங்க வந்து பார்த்தீங்கன்னா இலைங்கெல்லாம் கொஞ்சம் பழுக்குதுங்க. ஏன்னா நம்ம எரு கொடுத்ததுனால அதனுடைய ஈட்டுக்கு கொஞ்சம் பழுக்கதாங்க செய்யும். கவலைப்பட வேண்டாங்க. அதெல்லாம் வந்து பழைய இலைங்க. அதனால் வந்து அதை நம்ம கிள்ளி விட்டுறலாங்க. டைம் கிடைக்கும்போது அதை நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னா செடி வந்து பார்த்திங்கன்னா செ பச்சையாக தாங்க இருக்கும். ஏன்னா பழைய இலைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலை உதிர்வு பிரச்சனை வரதாங்க செய்யும் கொடிங்கள்ல. அதை பற்றி நீங்கள் வந்து பழுக்குதே, கா வாடுதே, காயுதேன்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. ஏன்னா பழைய இலைங்க பார்த்தீங்கன்னா அது உதறதாங்க செய்யும். அதுக்குன்னு ஒரு டைம் தாங்க. அதுக்கு மேலே அது இருக்காதுங்க செடியில். அது காஞ்சு உதிர்ந்துருங்க பழைய இலைங்கலாம். புது இலைங்க தாங்க செருக்க இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது இலைங்க. அதனால பார்க்க உங்களுக்கு செருக்க இருக்கு. அது பழைய இலை இருந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல பழுப்பு கலர்ல மாறுதுங்க. இன்னைக்கு வெள்ளைப்பாகலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெள்ளைப்பாகல் இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுட்டேங்க. நல்லா நீளமாவும் இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுட்டேங்க. போதும் இதுவே அப்படின்ட்டு விட்டுட்டேங்க. பாருங்க. நல்லா பெரிய பெரிய காய்ங்க. தப்பமா இருக்குதுங்க காய். உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்க. ஆனா எனக்கு நேர்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா செருக்க, நல்லா தப்பமா இருக்குதுங்க. நல்லா எப்படி சொல்றதுன்னா, ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க காய். வாங்க அடுத்து வந்து பீட்ரூட் பறிச்சுக்கலாம். பீட்ரூட் பாருங்க நான் பறிக்கலன்னா, அதுவே மேல வந்து உட்காந்துக்கும் போல இருக்குதுங்க. அந்த அளவுக்கு மேல வந்துருச்சுங்க. சரி இதுக்கு மேலயும் அத கஷ்டப்படுத்த வேணான்ட்டு நான் எடுத்துக்கணுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த காய்க்கு வந்து நான் ரொம்ப பெருசா ஊறிட்டேன். நீ என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வெளிய வந்துருச்சுங்க. பாருங்க குண்டு வெள்ளரி எவ்வளோ சூப்பரா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, பழமாவும் நல்லா இருக்குதுங்க. அதனால தான் சரி கொஞ்சம் பெருசா ஆகட்டும், பழமாவும் ஆகட்டும்னு விட்டுட்டேங்க. பழமாச்சுன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால அப்படியே விட்டுட்டேங்க. வாங்க அடுத்தது கொத்தவரங்காய் பறிக்கலாம். வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, கொத்தவரங்காயை எப்போ தான் பறிப்பீங்க அப்படின்ட்டு. கொத்தவரங்காய் இன்னைக்கு அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு உங்களுக்கு வந்து 3 வகையான கொத்தவரங்காய் அறுவடை காமிச்சிருக்கிறேங்க. 3 வகையிலையுமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அறுவடை பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை தாங்க உங்களுக்கு இன்னைக்கு காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரகங்க. சைடு செட்டைங்கலாம் பாருங்க, கிளா பிரியுது பாருங்க. இது ஒரு ரகங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட்ல பார்த்தீங்கன்னா, செட்டை பிரியாதுங்க. ஒரே ஒரு செடி தாங்க போகும். இது பார்த்தீங்கன்னா, செட்டை பிரியுது பாருங்க. இது வந்து நாட்டு ரகங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட்டுங்க. ஒரே ஒரு செட்டையா போகுது பாருங்க நீட்டா.
அந்த மாரி போச்சுன்னா, உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் ரகங்க. சட்டையா பிரிந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகங்க அது. அது நாட்டு ரகம்ன்னு ஏன் சொல்றோம் அப்டின்னா, காய் பார்த்தீங்கன்னா, குட்டியாவும் இருக்கும். விதை பார்த்தீங்கன்னா, நல்லா திரட்சியா முத்துன மாரி ஆயிடுங்க. நம்ம கொத்தவரங்காய் சாப்பிடுறதே பார்த்தீங்கன்னா, அதனுடைய விதையில அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா, விதைக்கு முக்கியத்துவம் குடுக்கறதுனால நாட்டு ரகம் வந்து நல்லா இருக்குங்க. உடம்புக்கு சொல்றேங்க. உடம்பு ச சத்து ஏறுறதுக்கு வந்து நாட்டு ரகம் நல்லா இருக்குதுன்றதுக்கு காரணம் அதுதாங்க. விதை வந்து பார்த்தீங்கன்னா, அதில சீக்கிரம் உங்களுக்கு வந்து திரட்சி ஆயிடும். நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் அந்த விதை வந்து நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கும் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கிறதுனால, அந்த மாரி சொல்றதுங்க. நாட்டு ரகம் நல்லது அப்படின்றதுக்கு காரணம் அதாங்க. ஹைபிரிட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து விதை வந்து அவ்வளோ சீக்கிரம் முத்தாதுங்க. அது பார்த்தீங்கன்னா, வெறும் செதப்பிடிப்பு தாங்க ஜாஸ்தி, விதை சின்னதுங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த விதையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் கம்மியாயிடுங்க. அதனால தான் ஹைபிரிட்டுக்கும் நாட்டு வெரைட்டிக்கும் என்ன சம்மந்தம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க வித்தியாசம். வாங்க அடுத்து வந்து இது ஒரு வெரைட்டிங்க கொத்தவரங்கா. அதில ஒரு கொஞ்சம் 2 செடியில காய் இருக்குதுங்க இன்னைக்கு. இது பார்த்தீங்கன்னா, குட்டி, குட்டி, குட்டிங்க. ரொம்ப குட்டி. ஆனா விதை பார்த்தீங்கன்னா, நல்லா திரட்சியா இருக்குங்க. அந்த இந்த இந்த ரகத்தில. உங்களுக்கு நான் தட்ல வந்து உங்களுக்கு பிரிச்சே காட்டுறேங்க. அப்பதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுங்க. எப்படின்னா, அந்த விதை எப்படி இருக்கு, இந்த செடியினுடைய விதை எப்படி இருக்குன்றத நீங்க பார்க்கலாங்க. எ எதுக்கு நம்ம நாட்டு ரகம் நல்லது, நல்லதுன்னு சொல்றதுன்னா காரணம் என்னன்னா, இதுதாங்க காரணம். அதாவது அதனுடைய விதையில இருக்கிற பெனிஃபிட்ஸ் தாங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். நீங்க வேணா கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் அந்த விதையில இருக்கு அப்படின்றது தெரியும். காயிலுமே இருக்குதுங்க, இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அதில நெறைய ஃபைபர் சத்து இருக்குதுங்க. நார் சத்து அதிகம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விதையிலுமே நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த விதையில வந்து பார்த்தீங்கன்னா அதிகங்க. இருக்கிறத விட விதையில அதிகங்க. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 வகையான கொத்தவரங்காய் அறுவடையும் காமிச்சிருக்கேன். 2 வகையான வெண்டைக்காயும் காமிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கத்திரி ரகத்தில பார்த்தீங்கன்னா, 4 ரக 4 இல்லைங்க. 5 வகை வெரைட்டி காமிச்சிருக்கேன் நான் அறுவடைய. அப்புறம் சிகப்பு லாங் பீன்ஸும், ராஜ்மாவும் பார்த்தீங்கன்னா 2 வகை காமிச்சிருக்கேன். அந்த மாரி நெறைய இன்னைக்கு வந்து பச்சை மிளகாயில 2 வெரைட்டி காமிச்சிருக்கேன். இன்னைக்கு நெறைய வந்து உங்களுக்கு டபுள் டபுளா வெரைட்டி காமிச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு வந்து பழங்கள் அறுவடையிலயும் ஒண்ணு டிஃப்ரெண்ட்டான பழம் அறுவடை பண்ணியிருக்கேன். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க. ஹைப்பு பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைப்பு குடுக்கணும்னு தோணுதோ, அந்த அளவுக்கு ஹைப் குடுங்க. ஏன்னா வீடியோ போற அளவுக்கு லைக் வரதில்லைங்க. வாங்க அடுத்து வந்து பாலக்கீரை பறிச்சுக்கலாம். இன்னைக்கு எல்லா பாலக்கீரையுமே இன்னைக்கு பேக் ஃபுல்லா இருக்கிறத பறிச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. ஏன்னா, இப்ப நல்லா வளர்ந்துருச்சுங்க. வளர்ந்தனால இப்ப நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, மறுபடியும் நம்மளுக்கு தழையும். அதனால வந்து இன்னைக்கு பேக் ஃபுல்லா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு பிளேட் நெறைய பாலக்கீரைங்க. உண்மையிலே இந்த மாரி கீரை விளைஞ்சு சாப்பிட்றது எனக்கு இப்ப ரொம்ப புடிச்சிருக்குதுங்க. எல்லா காய்கறிகள்லையுமே பார்த்தீங்கன்னா, கீரை இல்லாத நான் இப்ப சமைக்கிறதே இல்லன்னு கூட சொல்லலாங்க. நான்வெஜ் சமைச்சாலும் பார்த்தீங்கன்னா, சிக்கன்ல அதிகமா நானு பாலக்கீரை கலக்குறேங்க. அந்த மாரி இப்ப கீரை வந்து இப்ப என்னுடைய சமையல்ல ஒரு அங்கமாவே ஆயிடுச்சுங்க. ஏன்னா நெறைய கீரை விளையிறதுனால, அது வேஸ்ட்டும் ஆக முடியாதுன்றதுனால, பக்கமும் குடுப்பேங்க. 2வது நானும் சாப்பிடுவேங்க. இந்த மாரி நம்ம கட் பண்ணி விட்டோம்னா, கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரம் தழையுங்க. அடிக்கடிக்கு நம்ப பறிச்சுக்கலாங்க. ஒரு தடவ நம்ப விதைய போட்டு விட்டு, ஒரு 3 தடவ, 4 தடவ அறுவடை எடுத்துரலாங்க. அதுக்கப்புறம் இலைங்க ரொம்ப சிறுசா வருது அப்படின்ற மாரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க, மண்ண கொட்டி நல்லா அந்த வேரெல்லாம் கழிச்சு எடுத்துட்டு, கொஞ்சம் எரு கொஞ்சம் கலந்து மறுபடியும் வச்சுருங்க பேக்குல. ஒரு 10 நாள் கழிச்சு, நீங்க மறுபடியுமே வந்து பாலக்கீரை விதைய போட்டு விடலாங்க. அந்த மாரி போட்டு விடும்போது உங்களுக்கு வந்து நல்லா ருஜிவா விளையுங்க. இப்ப அந்த பேக்குல வந்து நீங்க போடலனாலும், வேற பேக்குல ஏதாவது விளையிறதுல பாலக்கீரைய போட்டு விட்டுருங்க. அந்த பேக் பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி,
பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு அந்த மாதிரி எதுனா போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டு விடலாங்க. அப்படி போடும்போது கலந்து நம்ம பயிரிட்டாதாங்க அந்த மண்ணுல நல்லா விளையும். ஒண்ணே ஒண்ணு நம்ம மறுபடியும் மறுபடியும் அதிலேயே விதைய போடக்கூடாதுங்க. இப்போ ஒரு அறுவடை எடுக்கிறோம்னா, அடுத்த தடவ பார்த்தீங்கன்னா, வேற விதைய போட்டு விடுங்க. வேற பேக்குல நம்ம பாலக்கீரைய போட்டு விடணுங்க. அந்த மாரி பண்ணும்போது நம்மளுக்கு ருஜும் நல்லா கிடைக்குங்க. வாங்க அடுத்து வந்து ராஜ்மா பறிச்சுக்கலாம். நீங்க ராஜ்மாவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காய் இருக்குதுங்க. நெறைய காய் குடுத்துருச்சுங்க இந்த செடி. பரவாயில்லைங்க. இது அதிகமா இது நானு மாடியில பார்த்தீங்கன்னா, பச்சாவே சாப்ட்டுருவோங்க. அதனால இது அறுவடைக்கு அவ்வளவா கம்மியா வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் பறிச்சு சாப்பிடுறேங்க. இது நல்லா ருசியா இருக்குதுங்க சாப்பிடுறதுக்கு. அதாவது இனிப்பா இருக்குதுங்க காயி. அதனால சாப்பிடுறதுக்கு எனக்கு நல்லா புடிக்குதுங்க இது. ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க இதுல. நல்லா இனிப்பா காய் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குதுங்க இது. பச்சையாவே சாப்பிடலாம் அந்த காய. பாருங்க இன்னைக்கு இவ்வளோ காய் அறுவடை இருக்கு. ஒரு 1/4 கிலோ கம்மிங்க. அந்த அளவுக்கு வருங்க. நீளம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெயிட் வருங்க. வாங்க அடுத்து வந்து ஒரு பழச்செடின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இன்னைக்கு வந்து பீட்ரூட் கொய்யா அறுவடைங்க. சூப்பரா பழுத்துருச்சுங்க. அதனால தான் சரி அறுவடை பண்ணிறலாம் அப்படின்ட்டு பண்றேங்க. நல்லா பழுத்துருச்சுங்க. கேள்வி நேரங்க. வெண்டை நான் எத்தினி ரகம் அறுவடை பண்ணேன்றது தாங்க கேள்வி. சரியான ஆன்சர சொல்லுங்க. விதைய வெல்லுங்க. ஒவ்வொரு பக்கெட்டுக்கும் ஒவ்வொரு பாட்டில் வச்சு விட்டேங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா பழுத்திருக்கு. பரவாயில்லைங்க. பூச்சி எதுவும் இத வந்து தாக்கல. வாங்க இந்த கொய்யாவ உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா முறையாக நானும் அறுவடை பண்றேங்க இத. இதுவுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த மாடி தோட்டம் வச்ச பின்னாடி நான் எல்லாமே புதுசா ட்ரை பண்றேங்க. அதனுடைய டேஸ்ட்டு நான் இப்பதாங்க ரசிக்கிறேன், ருசிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது கலர். ஆனா உண்மையிலேயே பீட்ரூட் கொய்யா தாங்க. ஏன்னா பீட்ரூட் மாரியே இருக்குதுங்க கலரு. வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேர்ல நல்லா டார்க்கா தெரியுதுங்க. வந்து தேங்காய் உடைச்சு வைக்கிற மாரி இதனுடைய அறுவடைக்கு இதனுடைய தேங்காய்ங்க இதுக்கு. இதுக்கு இந்த அறுவடைக்கு இது ஒரு தேங்காய் மாரி உடைச்சு வச்சுட்டேங்க. பாருங்க ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க பாலக்கீரை. ஒரு தட்டு நெறைய இன்னைக்கு அறுவடைங்க பாலக்கீரை. அவ்வளோ கீரைங்க பாருங்க. இது ஒரு பெரிய அறுவடை தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி போ வேண்டாங்க. வீடியோ வின்னர் அறிவிச்சிருக்கேன் குலுக்கல் போட்டு அதையும் பாருங்க. பாருங்க சிகப்பு லாங் பீன்ஸும், ராஜ்மாவும் ஒரு தட்டு ரப்பரா சரியா போச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா பாருங்க, கத்திரி ரகத்த நான் அப்படியே தனித்தனியாவே பிரிச்சு வச்சுட்டேன் பாருங்க. இது ஒரு ரகம், இது ஒரு ரகங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ரகம் தாங்க இருக்கு. ஆமா, 4 ரகம் தாங்க அறுவடை பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 2 ரகம் இருக்குதுங்க. சிகப்பு வெண்டையும், பச்சை வெண்டையும் 2 ரகம் இருக்குதுங்க. அடுத்த தட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இருக்கு பாருங்க. வெள்ளப்பாகல் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது. அடுத்து உங்களுக்கு வந்து கொத்தவரங்காயும் பாருங்க. இந்த ரகம் பாருங்க. நாட்டு ரகங்க. 2மே பார்த்தீங்கன்னா, நாட்டு ரகம். இது ஹைப்ரிட் ரகங்க. மொத்தம் 3 வெரைட்டி வச்சிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ரகத்தில பார்த்தீங்கன்னா, விதை பாருங்க நல்லா திரட்சியா அப்படியே தெரியுது பாருங்க. 2வது ரகத்தில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தெரியுது. 3வது ரகத்தில அத விட கம்மியா தெரியுதுங்க. இதுதான் வித்தியாசம் அதுல. வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன வயசுல விளையாடின பூச்சிங்க இது. பொன்வண்டுங்க இது. என்ன அழகா இருக்குது பாருங்க. இதெல்லாம் நாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டேஸ்ல பார்த்தீங்கன்னா விளையாடுவோங்க இந்த பொன்வண்டோட. அந்த மாரி இன்னைக்கு இத பார்க்கவும் எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசு மெமரீஸ் ஞாபகம் வந்துருச்சுங்க. அது உங்களுக்கு காட்டணுன்ட்டு காட்டுறேங்க. எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இந்த பொன்வண்டு. சூப்பரா இருக்குதுங்க.
சுதாமணியின் முன்னாடி பாருங்கள். அப்படியே நான் மடித்து அப்படியே இதில் வந்து உங்களுக்கு எந்த எடிட்டிங்கும் கிடையாதுங்க. அப்படியே போடுறோம் பாருங்கள். திருச்சி பிரேம்லதா. அடுத்தது ஜானகி. புஷ்பதேவி. நிர்மலா தனசேகரன். பிருத்திவிராஜன். உஷா கனகராஜன். அல்லி சுப்பிரமணியன். லட்சுமி. கைரோன்னிசா. மீனவ பொண்ணு. என்னாம்பெஜின். சுபஸ்ரீ. கலைமகள். உஷா வெங்கடேஸ்வரன். நிலா திரஸ்காடு. ஜெகன். ரீனாசிக். ஜெயலலிதா. பத்மா சிகே. மொத்தம் 20 பேருங்க. 20 பேரையும் இப்போ குலுக்கல் முறையில் யாராவது ஒருத்தரை செக்ஷன் பண்ணுறாங்க. வாங்க குலுக்கலாம். பாருங்க, எல்லா சீட்டையும் உள்ளே வச்சிருக்கிறேன். சுதாமணியன், வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க. மற்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள்ங்க. இன்னும் 2 வாரம் ஃபுல்லாக இருக்குதுங்க, கவலைப்பட வேண்டாங்க. மற்றவங்களுக்கும் சாய்ஸ் இருக்குதுங்க. இதே மாதிரி எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருதுங்க, பாருங்கள். பாய்.